விளையாட்டு வீரர்கள் பயன்படுகிற அளவில் இந்த இண்டோர் மல்டிபர்பஸ் ஹால் கண்டிப்பாக விளையாட்டு வீரர்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இதில் வந்து ஷட்டில் கோர்ட் வரப்போகுது, இப்படி வந்து இண்டோர் கபடி கோர்ட் வரப்போகுது, பாக்ஸிங் ஹால் வரப்போகுது, இப்படி ஒரு கேலரி அமைப்போது, இப்படி பல்வேறு வசதிகளோடு நவீனமயமாக்கப்பட்ட இந்த புதுக்கோட்டை மல்டிபர்பஸ் ஸ்போர்ட்ஸ் ஹால் வந்து வருகின்ற டிசம்பர் மாதத்துல பணிகள் முடிக்கப்பட்டு போகும். தமிழக முதல்வர் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க, எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் வந்து தன்னுடைய இந்த மாநிலத்துடைய நிதி உரிமையை கேட்கறதுக்காக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் அவங்க அரசியல் பண்ணதை தொடர்ச்சியா 3 ஆண்டு காலம் போகல, இந்த ஆண்டு மட்டும் போயிருக்காங்க, அமலாக்கத்துறைக்காக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பயந்து போன மாதிரி சொல்றாங்க. ரைடுக்கு பயந்து போயிருக்காரு. முறை நான் சொல்லியிருக்கிறேன், இடி இல்ல மோடிக்கு நான் பயப்பட மாட்டோம், தொடர்ந்து என்னோட குரல் கொடுத்துதான் இருக்கோம். என்ன பண்ணாங்க, மிரட்ட பார்த்தாங்க, மிரட்டி அடி பண்ணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்றவங்க தான் பயப்பட தேவை, நாங்கள் யாருக்கும் அடி பண்ணிக்கணும்னு தேவையில்லை, பயப்படவும் அவசியமும் கிடையாது. எதா இருந்தாலும் சட்டப்பூர்வமா சந்திப்போம்.